يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளினுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசங்கள் என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக நாம் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அழகிய உபதேசத்தை 8 நாட்கள் கேட்டு முடித்து விட்டோம். இன்றைக்கு 9வது நாள் இந்த தொடரை நாம் பார்க்க இருக்கிறோம். 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு நபிமொழியினுடைய விரிவுரையைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். திருமதி இமாம் தனது கிதாபில் பதிவு செய்த ஒரு நபிமொழி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம். என்ன உபதேசம்? யஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபலில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ்வை நீ உன்னிடத்தில் பெற்றுக்கொள்வாய். ஃபத்குருல்லாஹ யذ்குருக்கும், நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைத்துப்பார், நீ கவலையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் உன்னை நினைத்து பார்ப்பான். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ, நீ எதை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேள். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. இப்படிப்பட்ட இந்த உபதேசத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி சொல்லியிருந்தோம்? நமது வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்திருப்போம். எல்லா நன்மையான காரியத்தையும் நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் செய்கிறோம். குறிப்பிட்டு சில காரியத்தை சில சமயங்கள்ல ரப்பே இது எனக்கு முடியாத காரியம்தான், என்னுடைய சக்திக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட மாதிரி எனக்கு தெரியுது, இருந்தாலும் இந்த நன்மையை நான் செய்கிறேன், அதை நான் உனக்காக வேண்டி செய்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நன்மையை நம்ம செய்கிறோன்னு வைங்களேன். அதே போல ஏதாவது ஒரு தீமை, ஏதாவது ஒரு பாவம் மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். பாவத்தை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம். ஆனா சூழல் நம்மளே பாவம் செய்ய வச்சிரும். சில மனிதர்கள் தொடர்ச்சியாக சில பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக அந்த பாவத்தை செஞ்சாலும் ஐயோ இந்த பாவத்தை நம்மளால விட முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். சில மனிதர்கள் பாவத்தை செய்வாங்க, இது பாவம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அந்த மாதிரி கூட்டத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். ஒரு மனிதர் பாவத்தை விட்டு விலகணும் அப்படின்னா அதுக்கு முதல் வழியே என்ன தெரியுமா? தான் செய்யக்கூடிய அந்த பாவம் பாவம் என்று அவர் முதல்ல உணரணும். ரெண்டாவது, அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடியோ அல்லது செஞ்சதுக்கு பின்னாடியோ அல்லது செய்யக்கூடிய சூழல்லையோ ஐயோ இந்த பாவத்தை செய்யறமே, ரொம்ப வெக்கமா இருக்குதே, இந்த பாவத்தை செய்யறமே, இதை விட்டு நம்ம எப்பந்தான் விலக போறோம் அப்படின்ற ஒரு கவலை இருக்கணும். நாம் செய்த பாவத்தை குறித்து, நாம் செய்யக்கூடிய பாவத்தை குறித்து கவலையே இல்லை, வருத்தமே இல்லை, அதை பாவன்னே நம்ம உணரலன்னு வைங்களேன், அதை நம்மளால விட முடியுமா? விடவே முடியாது. ஆம், அப்போ அனுதினமும் பாவத்தை எண்ணக்கூடியவர்கள் தான் நாம். பாவத்தை செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பலவீனத்தின் காரணமாக அந்த பாவத்தை செஞ்சிடறோம். அப்படி பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். எதுக்காக வேண்டி செய்ய மாட்டேன்? மனிதர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்றதுக்காக வேண்டி இல்லை, என்னுடைய ஆசிரியர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்றதுக்காக வேண்டி இல்லை, யாரோ எவரோ பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி இல்லை. யாருக்காக வேண்டி? என் ரப்பு பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி நான் அந்த பாவத்தை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாவத்தை நீங்க விட்டுருங்க. விடுவோம். ஒரு சந்தர்ப்ப சூழல் வரும். எந்த சந்தர்ப்ப சூழல்? நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு தேவை கண்டிப்பாக வாழ்க்கையில வரும். அப்படி வரும் பொழுது அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம ஏதாச்சும் ஒரு நன்மை செஞ்சிருப்போம்ல, குறிப்பிட்ட சில நன்மையை செஞ்சிருப்போம்ல, அதை சொல்லி காமிச்சு ரப்பே அந்த நன்மை நான் உனக்காக வேண்டிதான் ரப்பே செஞ்சேன். அதே போல ஒரு குறிப்பிட்ட பாவத்தை ரப்புக்காக வேண்டி நம்ம செய்யாம விட்டுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தி, அல்லாஹ் அந்த பாவத்தை செய்யறதுக்குண்டான எல்லா சக்தியும் எல்லா ஆற்றலும் எல்லா சூழலும் இருந்துச்சு, ஆனா நான் செய்யல ரப்பே. எதுக்காகனா உனக்காக வேண்டி, உன்னுடைய தண்டனையை அஞ்சி நான் செய்யல. ஆகையினால எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றித்தாயா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு அந்த காரியத்தையும் நிறைவேற்றி தருவான் என்பதைத்தான் இன்றைக்கு ஒரு நபி வழியின் மூலமாக நாம் பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, இன்னைக்கு இல்லை ஒரு 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸுக்கு என்னென்ன உபதேசங்கள் செஞ்சாங்க அப்படின்றத அப்படி மனசுல நிறுத்திட்டு இந்த நபிமொழியை கேட்டா ரொம்ப அற்புதமா இருக்கும். பாருங்க, புகாரி இமாம் தனது கிதாபில் 2215வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு பண்றாங்க. வேற வேற நபிமொழி கிதாபுகள்லையும் இந்த செய்தி கொஞ்சம் விரிவாகவும் வருது. நம்ம சுருக்கமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? ஹரஜ சலாசத்துன் யம்ஷூன ஃபஅஸாபஹுமுல் மதர். முந்தைய காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன் சென்ற காலத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அது என்ன சம்பவம்னா, ஒரு 3 மனிதர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி காட்டு வழியாக பிரயாணம் செய்கிறாங்க. காட்டு வழியாக அப்படி காட்டு வழியாக பிரயாணம் செய்யும் பொழுது திடீர்னு மழை பிடிச்சிக்குது. அந்த மலையில இருந்து தன்னையை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த காட்டு வழியாக போகிறாங்கல்ல, அங்கே ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளே போயிடுறாங்க, மலையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
இவங்க உள்ளக்க போன அந்த நேரம் மலையில இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அவங்க எந்த குகைக்குள்ள தஞ்சம் புகுந்தாங்களோ அந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருச்சு. அடைச்சிட்டுனா சின்ன பாறை இல்லை, உள்ளக்க 3 பேர் இருக்கிறாங்க, அந்த 3 பேரும் சேர்ந்து தள்ளுனா அந்த பாறை உருண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி பாறை இல்லை, சரியான பாறை. வெளியில வர முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, அந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருச்சு. உள்ளக்க இருந்து பார்த்தா வெளியில எதுவுமே தெரியல. அந்த மாதிரி அவங்களுடைய உள்ளத்துல தோன்றிடுச்சு, இந்த பாறையை நம்மளால தள்ள முடியாது, வேற எந்த மனிதனுடைய உதவியும் நமக்கு கிடைக்காது, அல்லாஹுடைய உதவியை தவிர அப்படின்னு அவங்க முடிவா பண்ணிட்டாங்க. அப்ப என்ன செய்யறது, அல்லாஹ்ட்ட எப்படி உதவி கேட்கறது? உள்ளக்க மாட்டிக்கிட்டோம், கண்டிப்பா இதை விட்டு நம்ம வெளியில வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல். அவங்க குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? சில சமயங்கள்ல நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும்னா, ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம நிராயுதபாணியாக நிறுத்தப்பட்டுருவோம். யாருமே நமக்கு உதவிக்கு இருக்க மாட்டாங்க, யாருடைய உதவியுமே பலன் தராது அப்படின்ற ஒரு சூழல்ல நாம் நிராயுதபாணியாக நிறுத்தப்படுவோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல, உதாரணத்துக்கு நமக்கு பிரியமான ஒரு மனிதர், நமக்கு பிரியமான ஒரு உறவு, அது அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு கடுமையான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. கையில பணங்காசு இருக்காது, மருத்துவமனையில செலவு பண்றதுக்கு கையில பணங்காசு இருக்காது. மருத்துவர்கள் சொல்லிடுவாங்க, இந்த நோய் ரொம்ப கடுமையான ஒரு நோய், இதுக்கு சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான காசு போன உங்ககிட்டயும் இல்லை, இதை சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான வசதிகள் எங்க மருத்துவமனையிலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த உயிர், அந்த உறவு நமக்கு ரொம்ப வேண்டிய உறவா இருக்கும். இந்த உலகமே நம்ம பெருசா இருந்தாலும் சில உறவுகளுடைய துக்கம் நமக்கு எப்படி ஆயிரும்னா, இந்த உலகத்தையே நமக்கு ரொம்ப சுருக்கமா ஆக்கிரும், ரொம்ப நெருக்கடியா ஆக்கிரும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழல்ல நம்ம சிக்கிக்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நிற்கும் பொழுது, அல்லாஹ்வை தவிர எனக்கு வேற யாருமே உதவ முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, இந்த மனிதர்கள் இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட இந்த 3 மனிதர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே காரியத்தை நம்மளும் செய்யலாம். அப்படி செஞ்சா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப அந்த 3 பேரும் உள்ளக்க மாட்டிக்கிட்டாங்க, கல்ல பாறையை தள்ளுறாங்க, தள்ள முடியல. உடனே அந்த 3 பேரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டாங்களாம். எப்படி பேசிக்கிட்டாங்க? ஃபகால பஅதுஹும் லிபஅதின் உதுல்லாஹ பிஅஃதலி அமலின் அமல்துமூஹ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாருங்க, நம்மளால தப்பிக்க முடியாது, இந்த பாறையை நம்மளால தள்ள முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் நமக்கு இப்ப இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்னா, அல்லாஹ் கிட்ட உதவி கேட்போம். எப்படி உதவி கேட்போம்னா, நம்முடைய வாழ்க்கையில சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம செஞ்சிருப்போம். அந்த காரியத்தை முன்வைத்து, ரப்பே இந்த காரியத்தை நான் உனக்காக வேண்டி செஞ்சேன், அதனால இந்த பிரச்சனையில இருந்து, இந்த முசீபத்துல இருந்து, இந்த தண்டனையில இருந்து எங்களை பாதுகாத்துற ரப்பே அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு 3 பேரும் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி அதுல முதலாவது ஒரு மனிதர் அல்லாஹ் கிட்ட இப்படி துவா செய்றார். எப்படி? அல்லாஹும்ம இன்னி கானலி அபவானி ஷைகானி கபீரானி ஃபகுந்து உஹ்ருஜு ஃபஅர்ஆ ثم أجيء فأحلب فأجيء بالحلاب فآتي به أبوي فيشربان. எப்படி கேட்குறாங்க? ரப்பே, எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நான் என்னுடைய வழக்கமாக நான் என்ன செய்வேன் அப்படின்னா, எப்போவுமே என்னுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்கு நான் வெளியில் போயிடுவேன். வெளியில் போயிட்டா மாலையில் திரும்பி வருவேன், சாயங்கால நேரம் திரும்பி வருவேன். அப்படி வந்து என்னுடைய ஆடுகளில் பாலை கறப்பேன். பாலை கறந்துட்டு அந்த பாலை முதலாவதாக என்னுடைய பெற்றோர்களுக்கு தான் நான் குடிக்க கொடுப்பேன். என்னுடைய பெற்றோர்கள் குடிச்சிட்டு தருவாங்கல்ல, அதைத்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், என்னுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்பேன், என் மனைவி மக்களுக்கு கொடுப்பேன். எல்லாத்துக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகுதான் நான் உணவை நான் கொடுப்பேன். இதை நான் என்னுடைய வளமையாக நான் ஆக்கி கொண்டேன்.
ஒரு நாள் என்ன ஆச்சு, ஆடு மேய்க்க போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்தேன், பாலை கறந்துட்டு என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க. அவங்கள எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எங்க தூக்கம் கெட்டு போயிருமோ அல்லது அவங்களுக்கு சிரமத்தை ஏதாச்சும் ஏற்படுத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள எழுப்பலை. கறந்த பாலை நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் குடிச்சாதான் மற்றவங்க குடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் அப்படியே வச்சிருந்தேன். அவங்க சொல்றாங்க பாருங்க, சும்மா அஸ்தி சபியத வ அஹ்லி வ அம்ரஅதி. அதனுடைய தொடர்ச்சியில் அப்படியே சொல்லும் பொழுது, என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய காலுக்கு அடியில எத்தலாகவுன இந்த ரிஜிலை, என் பிள்ளைங்க பசியால என் காலடியில அழுதுகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் என் மனசு கேட்கல. என் பெத்தவங்களுக்கு கொடுக்காம நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க முடியும்? என் பெத்தவங்க அந்த பாலை குடிக்காம என் பெத்தவங்க பசியோட உறங்குறாங்க, நாங்கெல்லாம் எப்படி குடிக்கிறது அப்படின்னு நினச்சி என் பிள்ளைங்க அழுதாலும் கூட அந்த பாலை நான் கொடுக்கவே இல்லை. மறுநாள் காலையும் வந்துருச்சு. மறுநாள் காலையில் என்னுடைய பெற்றோர்கள் எழுந்திரிச்ச உடனே என் பெற்றோர்கள்ட்ட அந்த பாலை கொடுத்து அவங்க குடித்ததுக்கு பின்னாடி தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் நானும் அந்த பாலை குடித்தேன். இந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك ابتغاء وجهك. நான் இந்த காரியத்தை நான் பெருமைக்காக வேண்டிலாம் செய்யல. இந்த காரியத்தை உலக மக்களுக்காக வேண்டி நான் செய்யல. யாருக்காக வேண்டி செஞ்சேன்? உனக்காக வேண்டி செஞ்சேன். பெற்றோர்களை நல்லபடியா பாதுகாக்கணும், அவர்களுக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீ சொன்னல, அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு உனக்காக வேண்டிதான் நான் அந்த காரியத்தை செஞ்சேன். அந்த காரியத்தை நான் உனக்காக வேண்டி செய்ததை நீ அறிந்தால், அது உண்மை என்றால், فَفُرُجْ عَنَّا فَرْجَةً نَرَى مِنْهَا السَّمَاءَ فَفُرِجَ عَنْهُمْ. எங்களை விட்டும் இந்த பாறையை அகற்றி விடு, நாங்கள் அந்த வானத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் முதலாம் அவர் துவா செஞ்சாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1/3 பகுதி அளவுக்கு அந்த பாறை நகர்ந்துடுச்சு. அது வழியா வரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களால வர முடியலை. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதுல இருந்து நீங்க என்ன பாடத்தை கற்றுக்கிட்டோம்? முதலாம் அவர் என்ன துவா செஞ்சாரு? எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நான் நல்லபடியா பாதுகாக்கணும்னு நான் நினைச்சேன், அவங்களுக்கு நல்லபடியா உபகாரம் செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதை நான் யாருக்காக வேண்டி செஞ்சேன்? உனக்காக வேண்டி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல காரியத்தை முன்வைத்து அல்லாஹ்ட்ட உதவி கேட்டாங்க. அல்லாஹ் உதவி செஞ்சானா செய்யலையா? செஞ்சான்ல. இதுல இருந்து நம்ம பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன தெரியுமா? நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் உதவி செய்யாமல் அல்லாஹ்வுடைய உதவியை இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் பெற முடியாது. நமது பெற்றோர்களுடைய கண்ணீரை வரவழைத்து விட்டு நம்முடைய கல்பு குளிர நம்ம வாழ முடியுமான்னா முடியாது. பெற்றோர்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மட்டும் மனைவி மக்களோட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருபோதும் இருக்காது. அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கமா ததீனு வ துதானு. நீ எப்படி நடக்கின்றாயோ அப்படி நடத்தப்படுவாய். நமது பெற்றோர்கள்ட்ட நம்ம எவ்வளவு கண்ணியமா நடக்கிறோமோ அதே போலத்தான் நமது பிள்ளைகள் நம்மள்ட்ட நடப்பாங்க. நமது பெற்றோர்களுக்கு நம்ம எப்படி உபகாரம் செய்கிறோமோ அதே போலத்தான் நமது பிள்ளைகள் நமக்கு உபகாரம் செய்வாங்க. ஆகையினால பெற்றோர்களுடைய துவாவை பெறாமல் இந்த உலகத்தில் நம்ம நல்லபடியா வாழ முடியாது. பெற்றோர்களுடைய திருப்தியை பெறாமல் நாளை மறுமையில் ரப்பினுடைய திருப்தியை பெறவே முடியாது. இதை நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஓட்ட சட்டியில நன்மைகளை நிரப்ப பார்க்குறாங்க. எதுல? ஓட்ட சட்டியில நன்மைகளை நிரப்ப பார்க்குறாங்க. இது எதுக்கு உதாரணம்னா, ஓட்டையான ஒரு பானையில நம்ம எவ்வளவுதான் தண்ணீரை ஊத்துனாலும் அந்த பானையை நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியாது. அதே போலத்தான்
சில மனிதர்கள் பெற்றோர்களை தள்ளி வைத்தல் என்கிற அந்த ஓட்டையின் மூலமாக தன்னுடைய நன்மைகளை எல்லாம் பாழாக்குகிறார்கள். எல்லா நன்மையும் செய்வாங்கங்க, எல்லாத்தையும் நல்ல முறையில் பழகுவாங்க, எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குவாங்க, இபாதத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது, மற்ற மனிதர்கள்ட்ட பழகுறதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு குறையா என்ன இருக்கும்னா, உங்களுடைய தந்தை எப்படிங்க இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லைங்க அவரோட நான் பேசி 30 வருஷம் ஆச்சு, நான் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பலன், என்ன பலன்? சுபஹானல்லாஹ். உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தா சொர்க்கம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த உலகத்துல ஒரு மனிதர் கண்ணியமா வாழணும்னு ஆசைப்படுறாருன்னு வைங்களேன், இழிவு வந்துடக்கூடாது, கேவலம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தவர் ஆசைப்படுறாரு. அவர் என்ன செய்யணும்? உறவுகளை பேணட்டும்னு சொல்லிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதுக்கு? கண்ணியமா வாழணும், அசிங்கத்தோட வாழ்ந்துடக்கூடாது, கேவலம் நம்மளை தொற்றக்கூடாது அப்படின்னு ஒரு மனிதர் நினைக்கிறாருன்னா அவர் உறவுகளை பேணட்டும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு மனிதர் விஸ்தீரணமான உணவு, அதாவது பரக்கத்தான வறுமையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யட்டும்? உறவுகளை பேணட்டும்னு சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு உறவுகளை பேணுறதை ரொம்ப பெரிய கஷ்டமா நினைக்கிறாங்க. உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளோட கூட விரோதத்தை வருஷக்கணக்கா காட்டக்கூடியவங்க நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம் தெரியுமா? எதிரிகள்கிட்ட கூட அந்த அளவுக்கு ஒரு வேகத்தை நம்ம காட்ட மாட்டோம். நம்மோடு உடன் பிறந்த அந்த சகோதரர்கள்ட்ட அந்த அளவுக்கு நம்ம காழ்ப்புணர்ச்சியோட நம்ம இருக்கிறோம். எதுக்கு அந்த வீராப்பு, எதுக்கு அந்த வெட்டி கௌரவம்? நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு மறு ஜென்மன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதா? அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. இந்த ஒரு வாழ்க்கையில அந்த உறவுகளோட சந்தோஷமா வாழ்ந்து அந்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்கை சரியான ஒரு முறையில செஞ்சு நம்ம வாழ்ந்துட்டோன்னு வைங்களேன், இந்த மண்ணை விட்டும் பிரிந்தாலும் நமது புகழ் மக்காமல் இந்த உலகத்தில் வீசிக்கொண்டே இருக்கும். உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுல அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை வச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய நன்மையை வச்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மகன்கள் உண்டு. ஒருவருக்கொருவர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? அடிச்சுட்டு ஒருத்தர் கொன்னுட்டார், ஒருத்தவர் இன்னொருத்தரை கொன்னுட்டார். அப்படி கொன்னதுக்கு பிறகு ஐயோ அவர் மையத்தா இருக்கிறாரு, இவரை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சா? ஃபபஅஸல்லாஹு குராபை யபஹஸு ஃபில் அர்த், காகத்தை அனுப்புனான். எதுக்கு? அந்த 2 காகத்தை அனுப்பி அந்த 2 காகமும் சண்டை போட்டுச்சு. 2 காகமும் சண்டை போட்டு ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொன்னுருச்சு. கொன்ற அந்த காகம் கொல்லப்பட்ட அந்த காகத்தை ஒரு மண்ணை தோண்டி அதுல போட்டு மூடி புதைச்சிருச்சு. இதை வந்து ஆதம் நபியினுடைய அந்த பையன் பார்த்துட்டு, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, அந்த காக்காய்க்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கைசேதப்பட்டார் என்பதாக குர்ஆன் சொல்லுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துல எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் அல்லாஹ் காகத்தை அனுப்பி வச்சான். அதுக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்கலாம். நாம் யோசித்த வகையில, இது குர்ஆன் சொன்னாலாம் இல்லை, நம்ம யோசித்த வகையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பாடத்தை கற்பிப்பதற்கு அல்லாஹ் காகத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, காகத்திடம் ஒரு 5 விதமான நல்ல பண்புகள் உண்டுங்க. மனிதர்கள்ட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான 5 பண்புகள் எதுகிட்ட இருக்குது? காகத்துக்கிட்ட இருக்குது. அதுல ஒரு பழக்கம் என்னன்னா, 5 பழக்கத்துல ஒரு பழக்கம் என்னன்னா, அதிகாலை எழுந்திரித்தல். இது யார்கிட்ட இருக்கணும்? மனிதர்கள் கிட்ட இந்த பழக்கம் இருக்கணும். அதிகாலையில எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க ஹாஸ்பிட்டலை தேடி போக தேவையில்லை, மருந்து மாத்திரைகளை தேடி போக தேவையில்லை, உடல் ஆரோக்கியம் கிடைச்சிடும். எப்ப? அதிகாலையில எழுந்திருக்கும் பொழுது. காகத்தை பார்த்துருக்கீங்க? எந்த காகமாவது இது ரொம்ப குளிர்காலமா இருக்குது அதனால நம்ம கூட்ட விட்டு ஒரு 10 மணியாக போவோம் அப்படின்னு எந்த காகமாச்சும் போயிருக்குதா? மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் சரி, அது பாட்டுக்கு காலையில அதிகாலையிலே வந்து என்ன செஞ்சிடும்? அது வெளியில கூட்ட விட்டு வெளியில வந்து அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதிகாலை எழுந்திரித்தல்
மனிதர்கள்ட்ட இருக்கணும், குறிப்பாக முஸ்லிம்கள் கிட்ட இருக்கணும். அதிகாலை எழுந்திருச்சு அந்த ஃபஜ்ர் தொழுகையை தொழுகணும். அப்பந்தான் அவர் ஃபீ திம்மத்தில்லா, அல்லாஹுடைய பொறுப்புல வருவாரு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய காலை நேரத்தில் எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரமே 7 மணி 8 மணி 9 மணி தான். ஆனா காகத்திடம் எவ்வளவு அழகான பண்பு இருக்கு பாத்தீங்களா? இது முதல் பண்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதிகாலை எழுந்திரித்தல், கூடி வாழுதல். எந்த காகமாவது தனிச்சிருந்து பார்த்துருக்கீங்களா? தனிச்சு இருக்காது. காகம் கூட்டாதான் இருக்கும். அந்த மாதிரி கூடி வாழுதல், பங்கிட்டு உண்ணுதல். ஏதாச்சும் ஒரு மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் சாதத்தை வச்சுட்டு ஒரு காக்காவை கூப்பிடுங்க. அந்த காக்கா மட்டும் நம்மளை மாதிரி கம்முக்குன்னு நைஸாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆயிரும்? நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காகமாச்சும் தனியாக கமுக்கமாக சாப்பிட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு காக்கா வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது சத்தம் போடும், ஊரில் உள்ள எல்லா காக்காவையும் கூப்பிட்டோம், வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எனக்கு கிடைக்குதோ உனக்கு கிடைக்குதோ எது கிடைச்சாலும் எல்லாரும் ஒன்றா உண்டுக்கிடுவோம். இந்த பழக்கம் யார்கிட்ட இருக்கணும்? மனுஷங்க கிட்ட இருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எங்க அவன் வந்தா நமக்கு கிடைக்காம போயிருமோ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உணவை 2 மனிதர்களுக்கு நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். 2 மனிதனுடைய உணவு 4 மனிதர்களுக்கு போதுமானது. அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது தாங்க நம்ம எதை கொடுக்குறோமோ அதுல பரக்கத்து வரும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இறைக்கிற கிணறு தான் ஊறும், இறைக்காத கிணறு அப்படியே தான் இருக்கும். கொடுக்கணும், கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட மாட்டோம். இரக்கம் காட்டணும், இரக்கம் காட்டல அப்படின்னா இரக்கம் காட்டப்பட மாட்டோம். 4வது ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, காணாமல் புணர்தல். காக்கை கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கத்தில் 4வது பழக்கம் என்ன? காணாமல் புணர்தல். அதாவது ஆடு மாடு இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறத நம்ம பார்ப்போம். ஆனா காக்கையை பார்க்கறது ரொம்ப அரிது. வெக்கத்தன்மையோட அது பார்வை மற்ற பறவைகள் மற்ற உயிரினங்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு தான் அந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும். வெக்க உணர்வு. இந்த வெக்க உணர்வு யார்கிட்ட இருக்கணும்? மனுஷங்க கிட்ட இருக்கணும். நம்ம கெட்டின பொண்டாட்டி தாங்க ரோட்ல போகும்போது அதுக்குன்னு ஒரு தராதரம் இருக்குல்ல. ரோட்ல போகும்போது எப்படி கூட்டிட்டு போகணும், பைக்கில் போகும்போது எப்படி போகணும், 4 பேர் மத்தியில் நம்முடைய மனைவியை கூட்டிட்டு போகும்போது என் மனைவி நான் எப்படி வேணாலும் கூட்டு அப்படி செய்ய முடியுமா? ஆனால் இன்னைக்கு சில பேர் அப்படிதான் செய்யறாங்க. முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். மாலை குளித்து மனைக்கு செல்லுதல் 5வது பழக்கம். காக்கை கிட்ட இருக்கக்கூடிய பழக்கத்தில் 5வது பழக்கம் என்ன? மாலை குளித்து மனைக்கு செல்லுதல். எங்க சுத்தி எங்க போனாலும் சரி, காக்கா லாஸ்ட்ல கூட்டுக்கு போகும்போது என்ன செஞ்சிடும்? ஒரு சின்ன ஒரு குளியலை போட்டு வீட்டுக்கு போயிடும். பார்த்துருக்கீங்களா? அதான் காக்கா குளியல் மாதிரி குளிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, அது அதிகாலையில் குளிக்காது. வீட்டுக்கு போகும்போது மாலையில் சின்ன ஒரு குளியலை போட்டு என்ன செஞ்சிடும்? வீட்டுக்கு போயிடும். கற்றுத்தருது. நீ எங்கே சுற்றி எங்கே போனாலும் மனைவி மக்களுக்கு பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் மனமாக போப்பா, அழுக்கு பண்டாரமா இருக்காத, தினமும் குழி அப்படின்னு அழகான ஒரு சுத்தத்தை கற்றுத்தருது. ஆனால் இன்னைக்கு சுத்தம் நமக்கு தான் கடமை. நம்ம எப்படி இருக்கிறோம்? சரி, கட்டின பாவத்துக்காக வேண்டி மனைவி பொறுத்துக்கிடுவாங்க, பெத்த பாவத்துக்காக வேண்டி பிள்ளைங்க பொறுத்துக்கிடுவாங்க. சில சமயங்களில் சில மனிதர்கள் தொழுகையில நிற்பாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. தொழுகைக்கு வரும்போது சுத்தபத்தமாக வாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லுவாங்க. தொழுகைக்கான இடத்த நம்ம சுத்தபத்தமாக நம்ம ஆக்கிக்கணும். ஆனால் சில பேர் அப்படியே பீடி குடிச்சிட்டு அப்படியே வந்துடுவாங்க, சீரட்டை குடிச்சிட்டு வந்துடுவாங்க. இது குடிக்கிற அவங்களுக்கு என்ன செய்யாது, ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது, பெரிய நாத்தத்தை தராது. யாருக்கு இது கொடுக்கும்? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு வெறுப்புத்தன்மையோட இருக்கும். அதே போல நம்ம கிட்ட ஒரு வேர்வை ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரு அத்தரை வாங்கி போடுறது, ஒரு நறுமணத்தை போடுறது இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. யாராச்சும் நம்ம பக்கத்தில் நின்னாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு கூட இருந்து பேசிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு சில பேர் பேசுறாங்கன்னா அடே எங்க அப்பா இவ எப்படா போவான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. பல்லு சரியா தேய்க்கிறது இல்லை,
அதை ரசூலுல்லாஹ் ரொம்ப கடுமையாக சொன்னாங்க. இந்த பல் தேய்க்கிறது இருக்கு பாருங்க, அதை பற்றி அல்லாஹ் இதை கடமையாக்கிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் மட்டும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் நீங்கள் பல் துலக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னாங்க. வாயை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். இது வழியாக தானே எல்லா உணவும் போகுது. இது கெட்டுடுச்சுன்னா போகிற எல்லா உணவும் கெட்டு போயிடும், பாய்சனாக மாறிடும். அதனால சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த சுத்தத்தை காக்கை நமக்கு சொல்லி தருது. எங்கே சுற்றி எங்கே போனாலும் மாலைக்கு வீட்டுக்கு போகும்போது, சாயந்தர நேரத்தில் வீட்டுக்கு போகும்போது அழகாக குளிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி அழகான பாடங்கள். ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் சுகவீனம் ஏற்பட்டுரும், ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கும் பொழுது நம்ம அப்பா கிட்ட அம்மா கிட்ட இருந்து பேசும் பொழுது, அண்ணன் தம்பிமார்கள் கிட்ட இருந்து பேசும்போது, அக்கா தங்கச்சிமார்கள் கிட்ட இருந்து பேசும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஒரு சக்கீனத்தை தருவான் பாருங்க, ஒரு நிம்மதியை தருவான் பாருங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் தோல் கொடுக்கறதுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், நல்ல உபதேசம் பண்றதுக்கு தந்தை இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு தைரியம் ஒன்று இருக்கும். எப்ப அந்த உறவுகளோடு நம்ம சேர்ந்து வாழும் பொழுதுதான். என்னதான் பணங்காசு ஆட்சி அதிகாரங்கள் இருந்து சொந்த பந்தங்கள் இல்லை அப்படின்னா கடைசியில் அனாத புணமாக கூட வந்து என்ன செய்யறதுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவு பெரிய ஆட்சியாளர் தமிழகத்தை ஆட்சி செய்த எத்தனையோ பெரிய ஆட்கள்லாம் சொந்த பந்தங்கள் இல்லாம கடைசி காலத்துல அவங்க எப்படி இல்லாம போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுகளை படிக்கலையா? உண்மை அதாங்க. அதனால உறவுகளோட சேர்ந்து வாரும் பொழுது வறுமை வராது. உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அசிங்கங்கள் நம்மை தொடாது. உறவுகளோடு சேர்ந்து வாரும் பொழுது அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலை நமக்கு திறந்து வைப்பான். அதனால உறவுகளை உதாசீனப்படுத்தாதீங்க, குறிப்பாக பெற்றோர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த நபிமொழியில முதல் மனிதர் தனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் கிட்ட கேட்ட முதல் உதவியே என்ன? ரப்பே, எனக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, அந்த பெற்றோர்களை நல்லபடியா நான் கவனிச்சேன், அந்த கவனிச்சது உனக்காக வேண்டிதான் நான் கவனிச்சேன், அதனால எனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டம், இந்த முசீபத்து, இந்த குகையில இருந்து என்னைய வந்து பாதுகாத்துற ரப்பே அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய உதவியை கொடுத்தானா இல்லையா? நபிமொழி நமக்கு சொல்லுதா இல்லையா? ஆகையினால பெற்றோர்களை கண்ணில் வைத்து கல்பில் வைத்து நாம் பாதுகாப்போம். நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது, ரப்பே, என்னுடைய பெற்றோர்கள் வயசான காலத்துல எனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப பணிவிடை செய்தேன், அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் நான் ஓரமா வச்சுக்கிட்டேன், அது எல்லாத்தையும் நான் உனக்காக வேண்டிதான் ரப்பே செஞ்சேன், எனக்கு இந்த ஒரு உதவியை செய்யறப்பே அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் அந்த நம்ம எந்த தேவையை குறித்து நம்ம கேட்கிறோமோ கண்டிப்பாக அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். இரண்டாவதாக ஒரு மனிதர் தான் செய்த ஒரு நல்ல அமலை குறித்து கேட்டார். ரப்பே, நான் இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சேன், அதை நான் உனக்காக வேண்டிதான் செஞ்சேன், அதனால எங்களை இந்த குகையில இருந்து எப்படியாச்சும் விடுவிச்சிரு ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அவர் எந்த விஷயத்தை குறிப்பிடுறாரோ அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையோடு ரொம்ப பிரிக்காத ஒரு அம்சமாக, பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக ஒட்டி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த சம்பவம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சா அல்லாஹுடைய உதவி நமக்கும் வருமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நாளைக்கு அந்த மனிதர் வந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ் கிட்ட இப்படி கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரை நாளைய தினம் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். இதுவரையிலும் நாம் கேட்ட செய்தியின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளினுடைய தொடரை நான் நிறைவு செய்கிறேன்.